ஆண்டவரின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு. இறையேசுவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னையாம் திரு அவையானது அன்னையாம் கன்னிமரியாள் அரசி என்பதையும் இன்னும் சிறப்பாக அமைதியின் அரசி என்று அன்னை மரியாளை புகழாரம் சூட்டி மகிழ்கிற ஒரு விழாவை இன்றைய நாளிலே நாம் நினைவு கூறுகிறோம். பொதுவாகவே ஆகஸ்ட் 15க்கு பிறகு வருகிற 7வது நாள்தான் இந்த அரசியான அன்னை மரியாளுடைய விழாவை பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த அன்னையாம் கன்னிமரியாள் அரசி என்பது எங்கு தொடங்கியது என்றால், இந்த சுரூபம் பல இடங்களில் இல்லை. அதனுடைய மையம் திருத்தந்தை இருக்கிற வேட்டிகன் நகரில் ரோமாபுரியில் இருக்கிற மேரி மேஜர் பேராலயத்திலே பிரம்மாண்டமான முறையிலே இந்த சுரூபமானது வைக்கப்படுகிறது. ஒரு கரங்களிலே அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவை தாங்குவது போல, மறு கை எல்லாவற்றையும் அப்படியே நிறுத்துங்கள் என்று சொல்வது போல அந்த சுரூபத்தினுடைய அழகு அப்படி ஒரு கலை நயத்தோடு அமைந்திருக்கும். இந்த ஒரு கை ஏன் எல்லாவற்றையும் நிறுத்து என்று சொல்வதென்றால், அமைதிக்கு புறம்பாக இந்த உலகிலே என்னெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ, எங்கெல்லாம் அநீதி நடந்து கொண்டிருக்கிறதோ, அமைதியை சீர்குலைக்கிற காரியங்கள் எந்த உலகிலே நடந்து கொண்டிருக்கிறதோ அவற்றையெல்லாம் அன்னை மரியாள் கைகளை உயர்த்தி அப்படியே நிறுத்தி விடுங்கள் என்று சொல்வதுதான் அந்த சுரூபத்தினுடைய செய்தியாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இறையேசுவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் படித்திருப்போம், ஞாபகத்தில் வைத்திருப்போம், பல்வேறு அரசர்களை எல்லாம் நாம் படித்திருக்கிறோம். உலகை ஆண்டவர்கள், உலகிலே புகழ்பெற்று விளங்கியவர்கள் எல்லாம் பார்க்கிறோம். ஒரு சில பேர் அல்லது அதிகமான பேர் தான் இந்த உலகை நல்ல முறையிலே வழிநடத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அரசர் என்று சொல்வது அது நாட்டை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைப்பது, நான் தான் என்று விளங்குவது. ஆனால் அன்னையாம் கன்னிமரியாள் அரசி என்று திரு அவை இவ்வளவு புகழாரம் சூட்டுகிறது என்றால், இந்த உலகையெல்லாம் அன்னை மரியாள் ஆள்வதற்காக அல்ல. அன்னை மரியாளுடைய அரசாட்சியிலே அனைத்து பிள்ளைகளையும் தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்காக, அனைத்து பிள்ளைகளையும் தன்னுடைய அரவணைப்பிலே வைத்து வழிநடத்துவதற்காகத்தான் அன்னை மரியாளை அரசி என்று திருத்தந்தை அழகாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார். இதைத்தான் அன்னை மரியாளுடைய வாழ்வு நமக்கு அழகாக சொல்கிறது. கானாவோ திருமணமாக இருக்கலாம், அப்போஸ்தலர்களெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிற வேளையிலே அன்னை மரியாள் அவர்களோடு இருந்த தருணமாக இருக்கலாம், அல்லது கடவுள் அன்னை மரியாளை ஆண்டவர் இயேசுவை தாயாக அழைப்பு பெற்ற தருணமாக இருக்கலாம். எல்லா சூழ்நிலையிலும் பார்த்தீர்கள் என்றால் அன்னை மரியாள் தன்னை முழுமையாக தாழ்த்தி கொள்கிறார். கடவுளுடைய விருப்பத்திற்காக தன்னையே அன்னை மரியாள் அர்ப்பணிக்கிறாள். இது கடவுளுடைய காரியம் என்று கடவுளுடைய காரியத்திலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தியதால் தான் அன்னை மரியாள் அரசி என்று உலகமே சொல்லுகிற அளவுக்கு தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் கண்மணி போல் அவள் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அரசியாகிய அன்னை மரியாளுடைய விழாவை கொண்டாடும் நாளிலே அன்னை மரியாளுடைய பாதுகாப்பில் நம் அனைத்து குடும்பங்களையும் நாம் ஒப்புக் கொடுப்போம். புனித பிரான்சிஸ் டிசேல்ஸ் அழகாக சொல்கிறாள், அன்னை மரியாளிடத்திலே நீங்கள் செல்லுங்கள், அன்னை மரியாளுடைய கரங்களில் நீங்கள் தஞ்சம் புகுங்கள், எதை கேட்கிறீர்களோ அதை அன்னை மரியாள் உங்களுக்கு தாராளமாக தருகிறாள். அன்னை மரியாள் ஆண்டவரிடத்திலே கெஞ்சி பரிந்துரைத்து அவள் பெற்று தருகிற அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் அன்னை மரியாள் தந்து கொண்டே இருக்கிறாள் என்பதை பிரான்சிஸ் டிசேல்ஸ் அழகாக கூறுகிறாள். அன்னை மரியாளுடைய பாதுகாப்பு என்பது உன்னதமானது. அன்னை மரியாளுடைய பாதுகாப்பு என்பது உயர்ந்தது. அவை அந்த தாயை நம்முடைய குடும்பத்திலே நாம் வைத்து இருக்கிற போது நம்முடைய குடும்பங்கள் எப்போதுமே அன்னை மரியாளுடைய பாதுகாப்பிலே வைக்கப்பட்ட குடும்பங்களாக இருக்கிறது. அன்னை மரியாள் எப்போதும் நமக்காக பரிந்து பேசுகிறாள், நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறாள், நம் அனைவரையும் ஒரே குடும்பமாக அரவணைத்து அன்பு செய்கிறாள். அந்த சிந்தனைகளோடு இந்த பலியிலே நாம் இணைந்து கொண்டாடுவோம். அன்னை மரியாள் ஆண்டவரிடத்திலே அனுதினமும் இடைவிடாது பரிந்து பேசி நாம் விரும்புகிற ஆசைப்படுகிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு தருவார் நம்பிக்கையோடு நாம் கொண்டாடுவோம். ஆமென்.